ஸ்கேர் ட்ரெயினரா இருக்கேன் ஃபார் தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ இன்னைக்கு நம்ம டீச்சிங் டியூஸ்டே டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் ஆஃப் வெஸ்டேஜ் காஸ்மெட்டிக்ஸ். ஒரு வெஸ்டேஜ் காஸ்மெட்டிக் நம்ம வாங்குறதால அதை பயன்படுத்துறதால அதுல நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம மிக முக்கியமா பார்க்க போற டாபிக். ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் டீம். அது மட்டும் இல்லாம காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான பொருட்கள் அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்கின் கேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம வெளியில போகும் பொழுது இல்ல நம்ம ஒரு இடத்துல மீட்டிங் பிரசன்ட் பண்ணும் பொழுது ஒரு பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கலர் காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்றோம். சோ சில இதை என்ன நினைச்சுக்கிறோம்னா எல்லாமே கம்பைண்டா நினைச்சிட்டு இருக்கோம். பட் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவதை நம்ம ஸ்கின் ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட்ஸ் சொல்றோம். ஸோ சருமத்துல நம்ம ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டு அது நம்ம பாக்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாவும் அந்த இடத்துல ஒரு பிரசன்டபிளாவும் காட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை காஸ்மெட்டிக் ரேஞ்சில் வரப்போகுது. ஸோ எதுக்காக ஒரு ஸ்கின் கேர் ஆகட்டும் ஒரு காஸ்மெட்டிக் ஆகட்டும் நம்மளோட பிசினஸ்ல எதுக்காக இது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது டீம் மிக முக்கியமா நம்மளுடைய சருமத்தை வெளிப்புற தூசு அழுக்கு மாசு இது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கேர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னா தினசரி நம்ம ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது நம்மளோட சருமத்தோட ஆரோக்கியம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா தினசரி இந்த ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது நம்மளோட அப்பியரன்ஸ், அதாவது ஒரு 6 மாதத்திற்கு முன்பு நீங்க ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணாம அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த 6 மாசத்துல ஒரு நல்ல அப்பியரன்ஸ் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு ரெனியூவல் டைம் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் நீங்க ஒரு ஸ்கின்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது 1 மாசத்துல இருந்து 2 மாசமாவது நம்ம தினசரி அப்ளை பண்ணும் பொழுதுதான் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல நீங்க ஒரு காஸ்மெட்டிக் அப்ளை பண்ணும் பொழுது என்ன அதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் 100% பூஸ்ட் ஆகும். ஒரு இடத்துல நீங்க நின்னு பேசுறீங்க, ஒரு டீமை நீங்க வழி நடத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த இடத்துல ஃபென்டாஸ்டிக்கா பேசணும், நீங்க பேசுறத உங்க டவுன்லைன்ஸ்ல இருக்கவங்க இல்ல நியூவா உங்களை விசிட் பண்றவங்க அவங்க கவனிக்கணும்னு நீங்க நினைக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு அதிக ஒரு கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க ஒரு ஸ்கின் கேரும் பிளஸ் நீங்க ஒரு காஸ்மெட்டிக் பேஸ்டு ப்ராடக்ட்ஸும் நீங்க அப்ளை பண்ணிட்டு போகும் பொழுது உங்களோட கான்பிடன்ஸும் அதிகமாகும். இது மட்டும் இல்லாம தினசரி நீங்க ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி ஏஜிங். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் ஸோ அட் ஏஜ் ஆஃப் 40 and 50ல கூட நீங்க அவங்கள பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு ஏஜ்டு லுக் அவங்க தெரிய மாட்டாங்க. ஒரு 30 வயசை கடந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா தினசரி அவங்க ஸ்கின் கேர் பண்றதால. ஸோ ஸ்கின் கேர் நீங்க தினசரி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஏஜிங்குமே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஸ்கின் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும் பொழுதுதான் நம்மளை பார்த்து 4 பேரு ஓகே இவங்க ஸ்கின் கேர் பண்ணியிருக்காங்க நல்ல ரிசல்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஸ்டிக்மா இருக்கு. இது பெண்கள் மட்டும்தான் போட வேண்டியது, இது ஆண்களுக்கு இல்லை. நோ, ஆண்களும் பெண்களும் எல்லாருமே ஸ்கின் கேர் அப்படின்னு வரும் பொழுது சரிசமமா யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின் அப்படின்னு பார்க்கும் பொழுது தோல், அதாவது சருமத்தில் இருக்கக்கூடிய தோல், முகத்துல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் எல்லாருக்குமே பொதுவா தான் இருக்கும். ஆனா நீங்க வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் அது மாறுது. சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு பனி அதிகமா இருக்கக்கூடிய பிரதேசத்துல இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியில இருக்கலாம், நீங்க கேரளால இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கொடைக்கானல்ல இருக்கலாம், நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப் வேற மாதிரி இருக்கும். அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம். அப்ப நீங்க தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு டைட்டா ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க அதிக வெயில் இருக்கக்கூடிய பகுதிகளான சென்னையில இருக்கலாம், அந்த மாதிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் பொழுது அதுக்கேத்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஸ்கின் மாறும். சிலருக்கு ஸ்கின் சாஃப்டா இருக்கும், சிலருக்கு ஸ்கின் ஒரு மாதிரி திக்கா ஹார்டா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு மாற்றம் இருக்கு, ஸ்கின்ல
பல பிரச்சனைகள் இருக்கு, பருக்கள் இருக்கு, மங்கு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரிசமமா தினசரி ஸ்கின் கேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினசரி ஸ்கின் கேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இது நம்ம ஒரு நாள்ல பண்ணிட்டா சரியாயிடுமா, 2 நாள்ல பண்ணிட்டா சரியாயிடுமா? நிச்சயமா அப்படி கிடையாது. நீங்க ஒரு 2ல இருந்து 6 மாசம் குறைஞ்சபட்சம் நீங்க அப்படி பண்ணும் பொழுதுதான், அதுவும் தினசரி ஒரு ரொட்டீனா பண்ணும் பொழுதுதான் நிச்சயமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நல்ல ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கலாம். ஸோ ஃபார் சர்டைன் ஏஜ் ஒரு 15 ஒரு 20 வயசுல நிறைய சருமத்தில் பிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கலாம். இந்த டைம்ல நீங்க ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 25 30 வயசு கடக்கும் பொழுது சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிம்பிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தினசரி நீங்க ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த பிம்பிள்ஸ் 25 30 வயசை தாண்டி வரக்கூடிய பிம்பிள்ஸையும் நம்ம தடுக்கலாம். சோ ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரிசமமா நம்ம சருமத்திற்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம பாதுகாத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. சோ அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுக்கு நிச்சயமா எந்த அளவுக்கு ஒரு ஸ்கின் கேர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, பெண்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமா இருக்கும். ஹார்மோனல் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதால பாத்தீங்கன்னா, நிறைய ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இழக்கிறதாகட்டும், ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அது எல்லாமே நம்ம ஸ்கின்ல தான் வெளிப்படையா தெரியும். அப்போ நமக்கு டெய்லி ஒரு செல்ஃப் கேர் நீட் தேவைப்படுது அப்படின்னா டெய்லி நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும். சோ சருமத்திற்கு தேவையான ஒரு போஷாக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்கின் கேர் பண்ணணும். ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சரும பிரச்சனைகள் சரியாகும் பொழுது நம்ம வெளியில போறோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸுமே பூஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுக்கு இதுவே ஒரு முதல் படியா இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்மள பல பெண்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இல்ல, எனக்கு பல வேலைகள் இருக்கு, என்னால இந்த ஸ்கின் கேர் பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் உங்களுக்கு எளிமையா சொல்லி தரேன். காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனே முகம் கழுவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசரும் ஒரு சன்ஸ்கிரீனும் போடும் பொழுதே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும்தான் இது எடுக்கும். சோ எந்த ஒரு வேலை நீங்க துவங்குறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்த உடனே இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ராத்திரியும் இத மாதிரி ஒரு டைம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம தடுக்கிறதுக்கான எளிமையான ஒரு வாய்ப்பு இந்த ஸ்கின் கேர்ல அமையுது. அதே மாதிரி ஒரு ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கின் கேர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகமா வெளியில வேலைன்னு அதிகமா செய்யறது. அது விவசாயமா இருக்கலாம், வேற ஏதாவது அவங்க சிவில் ஒர்க்ஸா இருக்கலாம், வேற ஏதாவது ரோட் சைடு ஒர்க்கர்ஸா இருக்கலாம். வெளியில அதிகமா சூரிய ஒளியில போய் நிக்கிற மாதிரி வேலைகள், ஃபீல்டு ஒர்க்ஸ், அந்த மாதிரி மீட்டிங்ஸ், அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களோட பொல்யூஷன் எல்லாமே, அழுக்கு தூசுகள், இது எல்லாமே சருமத்துக்குள்ள போகும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா நம்மளோட சருமம் பாதிப்படையுது. சோ இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்பு என்னோட முகத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆனா காலப்போக்குல என்னோட முகமே வாடி போயிடுச்சு, கண்ணுக்கு அடியில கருவளையம் இருக்கு, இப்படி நிறைய பிரச்சனைகள்ல நம்மளோட வேலைகள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமாகும் போது சரும பிரச்சனைகள் அதிகம் வருது. அதே மாதிரி தினசரி இல்ல வாரம் ஒரு முறை முகத்துல ஷேவிங் பண்ற ஆண்களா இருக்கட்டும், அப்படி நீங்க ஒரு வேளை சருமத்தை டேமேஜ் பண்ணிட்டீங்க ஷேவ் பண்ணும்போது, ரேசர்ல இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ், அந்த சிறிய சிறிய துகள்கள் எல்லாம் பட்டு உங்க சருமம் பாதிப்படைந்தா கூட நீங்க ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது அதுவுமே சரியாகுது. அப்போ ஒரு ஆண்கள் தினசரி ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க ஒரு ஆபீஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க, இல்ல நீங்க பிரத்யேகமா ஒரு ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கெயின் ஆகுது. ஒரு நல்ல சருமம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய பொல்யூஷன், அழுக்கு, மாசுல இருந்து உங்களோட சருமமும் பாதுகாக்கப்படுது. இது மட்டுமல்லாமல் தினசரி நீங்க சன்ஸ்கிரீன் உபயோகிக்கிற ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா டேனிங்ல இருந்தும் உங்களை காப்பாத்திக்கலாம். அப்போ நம்ம வெளியில போகும் பொழுது 4 பேர் நம்மளை கண்டிப்பா இவருடைய முகம் நல்லா அழகா இருக்கே, நல்ல பிரகாசமா இருக்கே அப்படின்னு நிச்சயமா நம்மளை பாராட்டுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எளிமையா காலையில எழுந்த உடனே சிம்பிளா ஒரு 2
2 to 3 நிமிஷத்திலே நம்ம ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க இதை நாளைக்கு ட்ரை பண்ணும் பொழுது உங்களாலே ஒரு மாற்றத்தை உணர முடியும். ஸோ க்ரூமிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுது. ஸோ ஒருத்தவங்களை நம்மளை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட அட்ராக்டிவ்னஸ், ஸோ அவங்களோட இமேஜ், அவங்களோட போஸ்டர், எப்பவுமே ஒரு ஆள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய நடை எப்படி இருக்கு, அவங்க முக பாவனை எப்படி இருக்கு, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்ம நோட் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா தினசரி ஸ்கின் கேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வெல் க்ரூம்டா இருக்கிறதும் நம்மள வந்துட்டு ஒரு பர்சனாலிட்டி வைஸா அழகா காட்ட போறது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இமேஜ். ஸோ நம்மளை பார்க்கும் பொழுதே ஓகே இவங்க சொன்னா கரெக்டா இருக்கோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாம உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. இங்க இருக்கக்கூடிய இப்போ இந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்க அப்ளைன்ல இருக்கக்கூடியவங்க நீங்க கேட்ட ஒரு பிரச்சனைக்கு அவங்க ஒரு தீர்வு சொல்லி உள்ள வந்தவங்களாதான் இருக்கும். எல்லாருமே மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா சோ அவங்கள நம்ம எப்படி நம்பியிருப்போம், அவங்க கான்ஃபிடன்ஸ், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெல் க்ரூம்டாவும் ஸ்கின் கேரா பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பியரன்ஸே மாறிடும். ஸோ சருமத்தில் அதிக பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம எப்படி இருப்போம், சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் பொழுது நம்ம எப்படி இருப்போம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லைங்களா. ஹெல்த் வைஸுமே நம்ம இம்ப்ரூவ் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல growthமே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்க சிம்பிளா பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்களோட செல்ஃப் எஸ்டீமையுமே பூஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு திறவுகோலா இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே நான் அழகா இருக்கணும், இளமையா இருக்கணும், வெயில்ல போயிட்டு வந்தாலும் கருக்க கூடாது, இந்த மாதிரி பல கோணங்கள்ல நம்மளுக்குள்ள பல ஆசைகள் இருக்கு. ஸோ செல்ஃப் கேரை பத்தின ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா அதிக இன்க்ரீஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், எப்போ நம்ம ஒரு யூடியூப் எடுத்தாலும் ஃபேஸ்புக் எடுத்தாலும் எது எடுத்தாலும் எல்லாருமே ஸ்கின் கேரை பத்தி சொல்றது, இந்த ஸ்கின் கேர் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஒரு growthல இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோட ஹெல்த் மேல ஒரு கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹெல்த் கான்ஷியஸ் மைண்ட் செட் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஸோ நிச்சயமா ப்ராடக்ட் சேஃபா இருக்குமா, நல்ல ப்ராடக்ட்ஸா நம்ம அப்ளை பண்ணணும், அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு ஸ்கின் நல்லா ஃபேர் ஆகி நம்ம ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும். இப்படின்றது எல்லாரோட ஆசைகளாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஒரு பிக்கெஸ்ட் மார்க்கெட் வளர்ந்துகிட்டே தான் போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலத்துல அதிகமாயிட்டே போகுது. அப்ப என்னென்ன காரணங்களால இது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா சரும பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பொல்யூஷன், வெளியில அதிகமா அலையுறீங்க அப்படின்னா சரும பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நீங்க அது மட்டும் இல்லாம பயங்கரமா டிமோட்டிவேட்டடா இருக்கீங்க அப்படின்னாலும் சரும பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் சரும பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க கரெக்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் சாப்பிட்டு வெளியில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா முகமும் கழுவி கரெக்டான ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்க சருமமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசினஸ்ல நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நமக்கு நிறைய ரிசல்ட் ஓரியன்டாவும் இருக்கு. ஸோ பெரிய மார்க்கெட் இருக்கிறதால நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெஸ்டீஜ் அப்படின்ற நிறுவனம் எதற்காக நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன் ஆஃப் த லீடிங் இந்தியாலே டைரக்ட் செல்லிங்ல பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பாக்குறது தான் நம்மளோட வெஸ்டீஜ். அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைட்ல செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கக்கூடியது தான் நம்மளோட வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாமே மேட் இன் இந்தியா. மேட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னாலும் அந்த காஸ்மெட்டிக் எங்க மேனுஃபேக்சரர் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா அதை பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட பேக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது எங்க மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ
இந்தியாலே நம்பர் ஒன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வேர்ல்டு வைட்லே காஸ்மெட்டிக்ஸ்ல நம்பர் ஒன்னா மேனுஃபேக்சரிங்ல யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்கராட்டி காஸ்மெட்டிக்ஸ். இந்த ஆன்கராட்டி காஸ்மெட்டிக்ஸ் எதுக்காக ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில நல்ல ப்ராடக்ட் எல்லாமே ஃபார்முலேட் பண்ணி தரதால இந்த ஆன்கராட்டி காஸ்மெட்டிக்ஸோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெக்கரல் காஸ்மெட்டிக்ஸ், நம்மளோட ஐ லைனர் ஆகட்டும், ஐ ரூல் ஐலைனர் பென்சில் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ஃபென்டாஸ்டிக்கான முறையில அந்த ப்ராடக்டை ஃபார்முலேட் பண்ணி நமக்கு கொடுக்கறது இந்த வெக்கரல் காஸ்மெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபியாபிலா. இந்த ஃபியாபிலா நம்ம யூஸ் பண்ற நெயில் பாலிஷஸ்ல ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது இவங்க தான். ஸோ இவங்களோட பிரத்யேக யூனிட்ஸ் எல்லாமே இந்தியால ஒன் அண்ட் ஒன்லி வெஸ்டீஜுக்காக மட்டும் நமக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய கேட்டகரிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா வெஸ்டீஜோட விஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பியூட்டி ஆகட்டும், காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், 100% ஹலால் சர்டிஃபைட். ஸோ 100% ஹலால் சர்டிஃபைட் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலருக்கு சில ஆனிமல் பிக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஸ்கின்ல அலர்ஜிஸ் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்ஸ் ஆகட்டும். ஸோ ஒரு 5-10 இயர்ஸ் பிஃபோர் ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது, லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட லிப்ஸ் நல்லா தான் இருந்தது, ஆனா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லிப்ஸை சுத்தி ஒரு அலர்ஜி வந்துருச்சு. ஸோ அது ஹலால் சர்டிஃபைடா இருக்க வாய்ப்பில்லை. அதுல வந்துட்டு நிறைய ஆனிமல் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு தரேன். காலையில நம்ம எழுந்து நம்ம ஒரு உணவு செய்யறோம் அப்படின்னா அந்த உணவில் நம்ம சேர்க்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெயா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுல சேர்க்கக்கூடிய காய்கறிகள் நல்ல காய்கறிகளா இருந்தாதான் நமக்கு நல்ல ஒரு உடம்புக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா 100% வீகன் அப்படின்னு பார்க்கும் பொழுது செடி, கொடி, மரம் இயற்கையா நமக்கு பிளான்ட் பேஸ்ட்ல இருந்து தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள அட்டன் பண்றவங்கல எத்தனை பேர் நீங்க ஸ்கின் கேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன் மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட இன்கிரீடியன்ஸை பாருங்க. ஸோ கிளென்சிங் ஆயில் எடுக்கும் பொழுது பார்த்தோம்னா அதுல ஃபுல்லுமே கேஸ்டர் சீட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் எடுத்தோம்னா ஐஸ்லாண்டிக் மாஸ், கடற்பாசி இருக்கு. அதே மாதிரி நம்ம ரேடியன்ட் க்ளோ மிஸ்ட் எடுத்தோம்னா டமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, சீ வாட்டர் மினரல்ஸ் இருக்கு. ஒரு யூத் எலிக்சர் எடுத்தீங்கன்னா அதுல கோல்ட் டஸ்ட் இருக்கு, சூச்சுவாசி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஒரு பிரைட்னிங் கிரீம் எடுத்தீங்கன்னா கிளாரிப்ரோ ஸ்டெம் செல் இருக்கு, நாசஸ்கஸ் ஃப்ளவர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷீட் மாஸ்க் எடுத்தா கூடி பிசிபிளால் எக்ஸ்ட்ராக்ட், அதுல ராப்சீட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 100% செடி, கொடி, மரத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. விட்டமின் சி சீரம்ல கூட நமக்கு 100% விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய பழம்னு பார்க்கும் பொழுது இந்த கக்காடு பிளம் ரொம்ப அரிய வகை பிளம். ஸோ நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட இன்கிரீடியன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் எனி அதர் மார்க்கெட் பேஸ்டு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய எனி ப்ராடக்ட் நீங்க வாங்கி பாருங்க, நிச்சயமா இந்த இன்கிரீடியன்ட் இருக்க ப்ராடக்ட் அதோட ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயே நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேரபென் ஃப்ரீ சில ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றது நம்மளோட அதோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேரபென்ஸ் ஆட் பண்ணணும். அது மெத்தைல் பேரபன், எத்தைல் பேரபன்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஊறுகாய் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு உப்பு இருந்தா அது நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆயில் அண்ட் சால்ட் இருக்கும் பொழுது அதே மாதிரி இந்த பேரபின் அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுவோம், சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கிற மாதிரி. அப்போ ஒரு பேரபின் ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா வெஸ்டீஜ்ல மட்டும்தான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா க்ரூவெல்டி ஃப்ரீ. க்ரூவெல்டி ஃப்ரீ அப்படின்னா எந்த ஒரு அனிமல்ஸையும் கொடுமைப்படுத்தி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் எப்படி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ எந்த அனிமல் பிக்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணல, எந்த
அனிமல்ஸையுமே கஷ்டப்படுத்தி அதுங்களை வந்து துன்புறுத்தி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம ரிலீஸ் பண்ணல. ஸோ வெஸ்டீஜோட மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் கேட்டகரி, லைக் எனி SF9 கேட்டகரி ஆகட்டும், ஸோ இந்த ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் பார்க்கும் பொழுது 100% ஹலால் சர்டிஃபைட், 100% வீகன், 100% பிளான்ட் பேஸ்ட், 100% பேரபன் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ cruelty ஃப்ரீ. இது மட்டும் இல்லாம ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100% ட்ரஸ்டபிள் ஃபார்முலேஷன்ஸ். ஒவ்வொரு ஃபார்முலேஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கிளென்சிங் ஆயில் எடுக்கும் பொழுது ஒரு 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 நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபேஸ் மிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கின்ல ஹைட்ரேஷன் கொடுக்கறது. ஒவ்வொரு ஃபார்முலேஷன்ஸுமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ஐ சீரம்ல சேனல் ராக் இருக்கு, கெஃபீன் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸஸ்ல நம்ம அந்த ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது அதோட ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும், அதோட ரேட்டே அதிகமா இருக்கும். பட் அஃபோர்டபிள் ப்ரைஸஸ்ல நம்மளோட வெஸ்டீஜ்ல ஸ்கின் கேர் அண்ட் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த் நமக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம ரீபர்ச்சேஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ குறிப்பிட்ட பிவிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராடக்ட்ஸ், அதுக்கான ஆஃபர்ஸ் எவ்ரி மந்த் கொடுப்பாங்க. பை ஒன் கெட் ஒன், பை ஒன் கெட் டூ, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே வெஸ்டீஜ்ல வந்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ல வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. வெஸ்டீஜ்ல நீங்க ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிவி பெனிஃபிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய ஏர்னும் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டு சயின்டிபிக் ஓரியன்டட் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்க அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் மட்டும் இல்லாமல் குறைந்தது 3 to 6 மாசம் நீங்க தினசரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க, விடாம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம when compared to other products, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேடியன் க்ளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் தான். அந்த ப்ராடக்டை நீங்க நிறுத்திட்டீங்க, யூஸ் பண்றதை விட்டுட்டீங்கன்னா அந்த க்ளோவும் போயிடும், உங்க ஸ்கின்னும் பழைய மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சுருக்கம் இருந்துச்சோ எவ்வளவு மங்கு இருந்துச்சோ அது திரும்பவும் வந்துடும். ஆனா வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஓரியன்டட், ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கஸ்டமைஸ்டா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்க போகுது. லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ஆகட்டும், மங்கு ஆகட்டும், ஒரு 80% இருக்கு மேம், 90% ஃபேஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 to 8 monthsல நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். தினசரி யூஸ் பண்ணணும். நான் ஏன் இதை நான் சொல்றேன், திரும்பி திரும்பி சொல்றேன் அப்படின்னா தினசரி யூஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு நல்ல எஃபெக்டிவா சூப்பரா உங்க ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாமே ரினியூ ஆகி ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், தினசரி யூஸ் பண்ணும் பொழுது 80% இருந்ததை விட 20% ஆகும்போது அது அப்படியே அந்த பிரச்சனைகள் குறையும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் பெனிஃபிட் நம்மளோட வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்க பொழுது. ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா பிளான்ட் பேஸ்டு இன்கிரீடியன்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரேடியன் க்ளோ மிஸ்ட்ல டமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், சீ வாட்டர் மினரல்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். வைல் கம்மிங் டு காஸ்மெட்டிக்ஸ், ஒரு கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் இ இருக்கு, நம்மளோட ஃபவுண்டேஷன்ல பப்பாயா ஜூஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதால நீங்க சருமத்தில் போடும் பொழுது உங்க சருமத்துக்குமே நல்ல ஒரு சேஃபா ஃபீல் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கேட்டகரிஸ் எல்லாமே
எல்லாமே சயின்டிஃபிக் ஃபார்முலேஷன் அண்ட் பேலன்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ். எந்தெந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருந்தா நம்ம ஸ்கின்ல அதை ஒர்க் பண்ணும்போது கரெக்டா இருக்குமோ அந்த பர்டிகுலர் இன்கிரீடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளெமிஷ் ஜெல். இந்த பிளெமிஷ் ஜெல் அப்படின்னு பார்க்கும் பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை அதிகமா சரி பண்ணுது. ஸோ அப்போ சருமத்தில் நமக்கு பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான 2 இன்கிரீடியன்ட் தேவை அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் தேவை அண்ட் டீ ட்ரீ ஆயில் தேவை. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பிளெமிஷ் ஜெல்ல இருந்தாதான் அந்த பிம்பிள்ஸ் சரியாகும். அப்போ ஃபேஸ்ல குழி இருக்குன்னா அதுக்கு நமக்கு விட்டமின் சி அதிகமா தேவை, நியசினமைடு தேவை, அப்பதான் அது ஃபாஸ்டா சரியாகும். அப்போ எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கான பேலன்ஸ்டு இன்கிரீடியன்ஸ் தனித்தனியா ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே இருக்கு. நல்ல எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ சேஃப் டு யூஸ், வெரி சேஃப். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பிளான்ட் பேஸ்ட் அப்படின்றதால சேஃப் அண்ட் விச் இஸ் வெரி மச் ஜென்டில் ஆன் ஸ்கின். ஸோ தாராளமா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்மளோட வெஸ்டிஜோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே சேஃபா இருக்கு. நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணும் பொழுது தினசரியும் யூஸ் பண்ணலாம். இது மிக முக்கியமா எல்லா வகை சருமத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், லைக் நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எப்படிப்பட்ட ஸ்கின்ல இருக்கிறீங்கனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரத்யேகமா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஃபேஸ்ல அதிகமா தோல் உரிறவங்களுக்காக பிரத்யேகமா இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் இருக்கு. ஏஜிங் அதிகமா ஃபேஸ் பண்றீங்கன்னா யூத் எலிக்சர் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அட்ரஸஸ் வேரியஸ் ஸ்கின் கன்சர்ன்ஸ். டேனிங் அதிகமா இருக்கா, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கு பிரத்யேக பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா மட்டும் இல்லாமல் ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுமே கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா 100% இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்கின் டாக்டர்ஸ். ஸோ இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஃப்ரம் ஸ்விஸ் லெபார்டரிஸ்ல இருந்து எப்படி இந்த குவாலிட்டி இருக்கு, இதோட ஃபார்முலேஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த இன்கிரீடியன்ட் இதோட போட்டா எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதை யார் மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் வென் கம்பேர்டு வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 100% டெர்மட்டாலஜிஸ்டே டைரக்டா அவங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ ஸ்விஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்விஸ்ல இருக்கக்கூடிய லெபார்டரிஸ்ல தான் மிக முக்கியமா ஒர்க் பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் இவ்வளோ ஃபார்முலேஷன்ல தான் ப்ராடக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற சர்டைன் விதிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி பண்ணும் பொழுது நம்மளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே 100% சேஃப் ஆன் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ராடக்ட் ரேஞ்ச் குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஸ்கின் ஃபார்முலா 9, மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான், வெலினோ அண்ட் அஷ்யூர். ஸோ டோட்டலி 4 கேட்டகரி இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியுமே பிரீஃபா நம்ம பார்க்க போறோம். அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்க்கும் பொழுது SF9, ஷார்ட்டா சொல்லுவோம் SF9. ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ப்ரீமியம் ஸ்கின் கேர் ரேஞ்ச். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான மிக முக்கியமான ப்ராடக்ட். இதுல ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிளென்சிங் ஆயில் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேம் எனக்கு ஒரு டோனர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட க்ளோ மிஸ்ட் இருக்கு. ஸோ மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் இருக்கு which contains ஐஸ்லாண்டிக் மாஸ். அதே மாதிரி உங்களுக்கு SPF 50 and PA3+ இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சன்ஸ்கிரீன் இருக்கு which is hydrating sunscreen. இதுல பேங்காங் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சரும பிரச்சனைகள், சருமத்தில் சுருக்கம் அதிகமா இருக்குன்னா யூத் எலிக்சர் இருக்கு. சருமத்தில் குழிகள் அதிகமா இருந்தா விட்டமின் சி சீரம் இருக்கு. சருமத்தில் மங்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரைட்னிங் கிரீம் இருக்கு. கண்ணுக்கு அடியில கருவளையம் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்டர் ஐ சீரம் இருக்கு. ஃபேஸ் நல்ல க்ளோ வேணும் மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஷீட் மாஸ்க் 3 கேட்டகரியில இருக்கு. சருமத்தில் பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிளெமிஷ் ஜெல் இருக்கு.
இது மட்டும் இல்லாமல் பிரத்யேக ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ரோ ப்ரெப் அண்ட் பிரைம் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைமர். இந்த பிரைமர் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு காஸ்மெட்டிக் ரேஞ்சில் வரக்கூடியது. பட் ஸ்கின் ஃபார்முலா 9 எதுக்காக இந்த பிரைமரை ஒரு ஸ்கின் கேர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஆயில் பிளெண்ட்ஸ் இருக்கிறதால நீங்க சருமத்தில் போடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றீங்க, அதுக்கு மேல ஒரு ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேரியர் மாதிரி கிரியேட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவுமே கொடுக்கும். எப்பவுமே ஒரு பிரைமர் போடும் பொழுது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காஸ்மெட்டிக் ரேஞ்ச் அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், நிறைய பேரபின்ஸ் இருக்கும் அதுல. அப்போதான் உங்களுக்கு வந்து நிறைய சிலிகான்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய ஸ்டே வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு ஸ்கின் கேர் ரேஞ்சில் ப்ராடக்ட் ஒரு கிடைக்கும் அப்படின்னா வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஃபார்முலா 9ல மட்டும்தான் ஒரு ஸ்கின் கேர் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு பிரைமர் இருக்கு. ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான மிக முக்கியமான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு SF9 கேட்டகரி கம்ப்ளீட்டா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த SF9 கேட்டகரியை நம்ம தினசரி யூஸ் பண்ணும்போது, அதாவது கன்சிஸ்டன்ட் யூசேஜ், ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு 2 நாள் கூட கேப் விடக்கூடாது. கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டண்டா ஃபார் 2 to 6 months நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நோட்டிசபிளா கண்டிப்பா உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் கஸ்டமருமே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நம்மளோட டவுன்லைன்ஸ்ல இருக்கிறவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது கண்டிப்பா 4 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த 1 month அவங்க அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும் பொழுது நெக்ஸ்ட் மந்த் நிச்சயமா அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா பிஃபோர் ஒரு போட்டோ எடுத்துக்கும் பொழுது ஆஃப்டர் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதே, நிச்சயமா நான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஸோ இந்த ப்ராடக்டை அவங்களுக்கு திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ கன்சிஸ்டன்ட் யூசேஜ் இஸ் அ வெரி மஸ்ட் எஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா லாங் டேர்ம் பெனிஃபிட். லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட ஸ்கின் பேரியரே மாறிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஸ்கின் கேர் பண்ணாதவங்க ஒரு 30-40 வயசு லைக் 20 ஏஜ் வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. 20 வயசு வரைக்கும் நம்ம ஸ்கின் வளர்ந்துட்டே தான் இருக்கும். தோல் உரிகிறது இது எல்லாமே நடக்கிறது. நம்ம எப்படி ஒரு ஹைட் எல்லாமே ஒரு க்ரோ ஆகுதோ 20 வயசு வரைக்கும் நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். ஆனா 20 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு 30-40 வயசுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம். இதுல நான் ஸ்கின் கேரே பண்ணதில்லை அப்படின்றவங்க ஸ்கின்னை நீங்க டச் பண்ணி பாருங்க. நான் தினசரி ஸ்கின் கேர் கடந்த 4 வருஷமா, கடந்த 2 வருஷமா, இல்ல கடந்த 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ ஒரு அவங்களோட ஸ்கின் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஹெல்தியரா இருக்கும். அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்டருமே நல்லா இருக்கும். அவங்க ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய லீடர்ஸ்லே நிறைய பேர் நம்மளோட ஸ்கின் கேர் யூஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்து அதை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்களோட ஃபேஸுமே நல்லா யூத்ஃபுல்லா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ரீசன் நம்மளோட SF9 கேட்டகரி எல்லாருமே யூஸ் பண்றதால. அண்ட் சருமத்திற்கு நல்ல போஷாக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா SF9 கேட்டகரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க தினசரி யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ஸ்கின்னுமே நல்ல ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரெனியூவல் ஆகி அது நல்லா பூஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாம நல்ல கொலாஜின் லெவலுமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். தினசரி சன்ஸ்கிரீன் எல்லாம் போடும் பொழுது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். நீங்க பிஃபோர் பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நிச்சயமா உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸி டு யூஸ். நம்மளோட SF9 கேட்டகரி எல்லாருக்குமே ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். மேம் அப்ப 15 வயசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்ப நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா நீங்க அந்த 15 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிளெமிஷ் ஜெல் அண்ட் சன்ஸ்கிரீன் போதுமான அளவு. அதற்கு மேற்பட்டு வேற ஸ்கின் கேர் தேவைப்படாது. அதற்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு கருப்பா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமா இருந்தா சன்ஸ்கிரீன் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீனேஜ்ல இருக்கிறவங்களை விட ஒரு 20s and 30sல இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஏஜிங் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீனா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரெனியூ ஆகும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா நம்மளால ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எந்தெந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம நல்லா
ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வெஸ்டீஜ்ல நமக்கு வெஸ்டீஜோட காஸ்மெட்டிக்ஸுக்குன்னு தனியாவே புக்லெட் இருக்கு. அது கூட நீங்க ஈஸியா ஓபன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட டைரக்ஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், என்ன ஸ்கின் டைப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு பியூட்டிஷியன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா நான் நிச்சயமா அதுக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அண்ட் ட்ரஸ்ட் பேஸ்டு செல்லிங். ஸோ நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் பொழுது இது அவங்க யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி SF9 நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் அண்ட் வெலினோ. இந்த மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் அண்ட் வெலினோ பார்க்கும் பொழுது கம்ப்ளீட் கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச். கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு வெளியில போறீங்க, அந்த இடத்துல நீங்க பிரசன்டபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா மேக்கப் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிரைடல் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா தாராளமா மேக்கப் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் நீங்க மேக்கப் பண்ணி விடலாம். ஸோ நீங்க பிரசன்டபிளா இருக்கணும், பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அழகா இருக்கணும், அழகா இருக்கிறோம். ஆனா ஒரு படி கூட நம்மள அழகா காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வெஸ்டீஜோட மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் அண்ட் வெலினோல இருக்கக்கூடிய கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபவுண்டேஷன், வென் கம்மிங் டு மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் ஃபவுண்டேஷன் இருக்கு, கன்சீலர் இருக்கு, லூஸ் பவுடர், காம்பேக்ட்ஸ் இருக்கு, ஐலைனர், காஜல், ஐ ஷேடோஸ் இருக்கு, மஸ்காரா இருக்கு. உங்களுக்கு லிப்ஸ்டிக்லேயே வெரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் லைக் சீரம் லிப்ஸ்டிக், ஹைட்ரேட்டிங் லிப்ஸ்டிக், க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் இருக்கு. அதே மாதிரி லிக்விட் லிப்ஸ்டாக்ல கிளாஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம 3-in-1 ஃபேஸ் பேலட் லைக் கான்டோர், பிளஷ், ஹைலைட்டர், இந்த மாதிரி. அண்ட் நெயில் பாலிஷஸ், ஈவன் நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ், ஆல்சோ மேக்கப் பிரஷஸ், இந்த மாதிரி ஒரு வைட் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் கலர் காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டு மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான்ல இருக்கு. அண்ட் வென் கம்மிங் டு வெலினோ, வெலினோல பார்க்கும் பொழுது அகெயின் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் கலர் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காம்பேக்ட் இருக்கு, லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கு, லிப் பாம் இருக்கு, அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா நெயில் பாலிஷஸ் இருக்கு. ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே ஒரு நெயில் பாலிஷஸ் ஆகட்டும், ஸ்கின் கேர் ஆகட்டும், எல்லாரும் என்ன ஆசைப்படுவோம், 100% வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும் மேம், வெளியில போனா ஸ்வெட்டிங் ஆகக்கூடாது, வெளியில போனா நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், நெயில் பாலிஷஸ் வச்சா கூட சீக்கிரமா பீல் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்குள்ள மனசுல ஓட்டி நிறைய இது இருக்கும். ஒரு ஐலைனர் வச்சா மேம் வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும், ஒரு மஸ்காரா வச்சா வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும். ஈவன் வி ஹவ் காட் சிந்தூர், சிந்தூர் கூட இருக்கு நமக்கு. ஸோ சிந்தூர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ, பப்பாயா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ காம்பேக்ட்ஸ்லயுமே பார்க்கும் பொழுது SPF, சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். நீங்க வெயில்ல போறீங்க அப்படின்னா கூட சூரிய ஒளியில இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு SPF 50 இருக்கு. இதுல ஃபவுண்டேஷன்லயும் இருக்கு அண்ட் காம்பேக்ட்லயும் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு காஸ்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு பேரபன்ஸோ, சிலிகான்ஸோ, ஆல்கஹால்ஸோ இல்லாம கிரியேட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அது லாங் லாஸ்டிங்கா டியூரபிளா இருக்கும். பட் நம்மளோட மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் அண்ட் வெலினோ கேட்டகரி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 100% அதுவுமே பேரபன் ஃப்ரீ. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இதுலயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ்ல பிளான்ட் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்க யூஸ் பண்ணும் பொழுதும் சில ப்ராடக்ட்ஸ் ப்ரிஃபரபிளி லைக் லிக்விட் லிப்ஸ்டிக் ஆகட்டும், ஃபவுண்டேஷன்ஸ் ஆகட்டும், கன்சீலர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும் பொழுது போகாது. அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்ட்ரல் ஆஃப் மிலானோட ஐ அண்ட் ஃபேஸ் மேக்கப் ரிமூவர் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பை ஃபேஸ்டு ஃபார்முலேஷன்ல இருக்கும். ஸோ வாட்டர், மிசலா வாட்டர் அண்ட் ஆயில் இருக்கும். ரெண்டுமே நீங்க ஷேக் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது ஈஸியா மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா ஒரு பிளான் பேஸ்ட் இன்கிரீடியன்ட் இருக்கிற மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்னா அது நம்மளோட மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் அண்ட் வெலினோல கண்டிப்பா ஒரு கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்சில் வெஸ்டீஜால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் நம்புறேன்.
அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு நீங்க ஒரு தைரியமா நம்பி ஒரு பிரைடல் ஆர்டர் எல்லாமே எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா லாங் லாஸ்டிங்காவே இருக்கும். ஸோ கரெக்டான ப்ராடக்ட்ஸ் கரெக்டான அளவு நீங்க எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களோட மேக்கப் ஆகட்டும், ஸ்கின் கேர் பண்றீங்கனாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ தேர்ட் கேட்டகரி நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அஷ்யூர் ரேஞ்ச். அஷ்யூர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கான டெய்லி கேர், தினசரிக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுது, ஒரு ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், பாடி கேர் ஆகட்டும், அதுக்கான கம்ப்ளீட் ப்ராடக்ட் அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸுமே 100% பேரபன் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா சர்டிஃபைட் அண்ட் நேச்சுரல் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் இதில் இருக்கிறதால உங்களோட டெய்லி லைக் ஹேர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கான ஷாம்பூஸ் இருக்கு, ஹேர் ஆயில்ஸ் இருக்கு, கண்டிஷனர் இருக்கு, சீரம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மேம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இப்ப இருக்கக்கூடிய பனிக்காலத்துல என்னுடைய பாடி ரொம்ப ட்ரையா இருக்கு மேம் அப்படின்னா அகைன் வி ஹவ் பாடி லோஷன் இருக்கு. அதே மாதிரி மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு மேம் எனக்கு ஹெவி மேக்கப் தேவையில்லை, பட் நான் லிட்டில் பிட் சிம்பிளா தான் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபேஸ் வாஷ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷஸ் பிளஸ் பிபி கிரீம் இருக்கு. ஃபவுண்டேஷன் வேணாம் அப்படின்றவங்க பிபி கிரீம்க்கு ஆப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாம விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். அது மட்டும் இல்லாம எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அண்ட் ஆல்சோ சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு. இது மட்டும் இல்லாம நமக்கு செரி பிளாசம் பாடி பட்டர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ் இருக்கு. இல்ல பியூட்டிஷியன்ஸ் நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ஃபேஷியல் கிட் இருக்கு, இன்ஸ்டா க்ளோ பிரைட்னிங் ஃபேஷியல் கிட் இருக்கு. ஒன்னொன்னுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா கிளென்சர் டோனர் விச் இஸ் லைக் கிளென்சிங் மில்க் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் இருக்கு, ஸ்க்ரப் இருக்கு, அது மட்டும் இல்லாம பேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சன்ஸ்கிரீன்லயுமே லைக் டூ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் SPF 30 இருக்கு, SPF 40 இருக்கு அண்ட் வென் கம்பேர்டு ஸ்கின் ஃபார்முலா 9ல SPF 50 இருக்கு நமக்கு. ஸோ வெரி டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வென் கம்பேர்ட் டு எனி அதர் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்பொழுது அஷ்யூர் ரேஞ்சில் நிறைய இருக்கு. நீங்க டெய்லி ஸ்கின் கேருக்கும் இருக்கு, ஹேர் கேருக்கும் இருக்கு, முடி உதிர்வு இருக்குன்னா ஷாம்பு இருக்கு, ஹேர் கலர் உங்களுக்கு ஹேர் கலரிங் பண்ணிட்டீங்க, ஹேர் கலர் ஓவரா ஃபேட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஹேர் கலர் ப்ரொடெக்டன் ஷாம்பு இருக்கு, ஹேர் ஃபாலுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்குன்னா ஷாம்பூஸ் இருக்கு. டெய்லி ஹேர் வாஷ் பண்ற ஆளா இருந்தா அதுக்கு ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் சீரம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனை என்னவோ அதுக்கான வைட் ரேஞ்ச் ஆஃப் டெய்லி ஸ்கின் ஹேர் அண்ட் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் பேஸ்ல நம்மளோட அஷ்யூர் கேட்டகரி ரேஞ்சஸ்ல நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்ப பார்க்க போற டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த SF9 அண்ட் MOM வச்சு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஒரு தினசரி நீங்க மேக்கப் பண்றீங்க, இல்ல தினசரி நான் வெளியில போறேன், வீட்டிலே இருக்கிறீங்கன்னா கூட நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா சொல்லி தரேன். நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் கிளென்சிங் ஆயில். முகம் கழுகாம எந்த ப்ராடக்ட்டுமே எனி ப்ராடக்ட் டீம் நீங்க மேம் இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணேன் டைரக்டா ஸ்கின்ல அப்ளை பண்ணி பார்க்குறேன், நோ டீம் நோ, அந்த மாதிரி எப்பவுமே பண்ணாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் கிளென்சிங் ஆயில் ஆர் எனி கிளென்சர்ஸ் லைக் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ், விட்டமின் C ஃபேஸ் வாஷ் எதுனாலுமே நீங்க கொஞ்சம் எடுத்து ஃபேஸ்ல ஒரு மசாஜ் கொடுத்து அண்ட் வாட்டர் வச்சு நீங்க வாஷ் பண்ணி அண்ட் பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட் ட்ரை பண்ணிட்டு ஒரு பேட் ட்ரை பண்ணிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த க்ளோ மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளோ மிஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு டோனர் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்க போகுது. ஹைட்ரேட்டட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ஈரப்பதமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த க்ளோ மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்க ஸ்கின் கேரையே நீங்க மாற்றிக்கொள்ளலாம், தவறில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஃபார் பர்டிகுலர்லி ஒரே ஊர்ல தான் நம்ம இருக்கோம், ஒரே தமிழ்நாடுல இருக்கோம், சென்னையில மட்டும் நல்ல வெயில் அடிக்குது. அதே நம்ம ஒரு ஹொசூர் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல பனி இருக்கு. அதே ஊட்டி கிட்ட போறோம் அப்படின்னா அகைன் 20 டிகிரில இருக்கு. கொடைக்கானல் போகும் பொழுது 17 டிகிரி செல்சியஸ். அப்போ ஒரே
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல பல்வேறு கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கின் கேர்ல மாத்திக்கலாம். ஸோ லைக் இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு. அண்ட் மிக முக்கியமா ஒரு 3 ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிளென்சர் வச்சுக்கோங்க, இந்த மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வென் கம்மிங் டு சன்ஸ்கிரீன், இந்த சன்ஸ்கிரீன் பார்க்கும் பொழுது SF9ஓடது அண்ட் PA3+ அண்ட் SPF50 இருக்கிறதால UVA அண்ட் UVB, அதாவது UVAனா அல்ட்ரா வயலட் ஏஜிங். வெளியில போகும்பொழுது நீங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டேன் ஆகி ரொம்ப வெயிலையே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஏஜிங், ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இந்த சன்ஸ்கிரீன் SPF50 யூஸ் பண்ணலாம். இல்ல வெளியில போயிட்டு வந்துட்டு ரொம்ப செவந்துருச்சு, என்னோட ஸ்கின்னே ஒரு மாதிரி ரெட் ஆயிடுச்சுன்னா UVB அல்ட்ரா வயலட் பர்னிங். ஸோ UVA அண்ட் UVB ரெண்டுல இருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சன்ஸ்கிரீன் தினசரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் when coming to primer, நீங்க வெளியில போறீங்க, மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறீங்க, பிரசன்டபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஒர்க் பிளேஸ்ல உங்களை பார்த்த உடனே ஒரு பிரசன்டபிளா உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குமே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரைமர் யூஸ் பண்ணுங்க. பிரைமர் மேல காம்பேக்ட் போடுங்க. when again காம்பேக்ட் வரும்பொழுது நமக்கு 4 ஷேட்ஸ் இருக்கு, 001, 2, 3 and 4. 4ன்றது which is common for all, ஆண்கள் பெண்கள், கருப்பா இருக்கேன் வெள்ளையா இருக்கேன், எந்த மாதிரி இருந்தாலும் தாராளமா இந்த ஒரு ஸ்டார்டர் கிட்ட நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு இந்த ஸ்கின் கேரோடவே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிளென்சிங் ஆயில், மிஸ்ட், சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அதுக்கு மேல ஐதர் லூஸ் பவுடர் ஆர் காம்பேக்ட் ஆர் எனி அஷ்யூர் டால்க்கு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் ஸ்டேவா இருக்கும் உங்க ஃபேஸ்ல. ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸுமே ஆண்கள் பெண்கள் தினசரி உங்களோட லைஃப்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். அகெயின் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய பிரைமர்ல 5 டைப்ஸ் ஆஃப் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதால சருமத்தை நல்லா ஹைட்ரேட்டடா சாஃப்டா வச்சுக்க போது. இந்த காம்பேக்டுமே பார்க்கும் பொழுது MOMோட ப்ரோ மைக்ரோ ஃபினிஷிங் காம்பேக்ட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் SPF15 இருக்கிறதால நீங்க வெயில்ல போனாலும் நீங்க ஆல்ரெடி சன்ஸ்கிரீனும் போட்டாச்சு, காம்பேக்டும் போடும்பொழுது ஒரு டபுள் ப்ரொடெக்ஷனா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பேசிஸ்ல நீங்க டெய்லி ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டே வந்தா கூட நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க நைட்டுக்கும் பண்ணும் பொழுது ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அகைன் ஒரு யூத் எலெக்சர் ஆர் இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்குறீங்க அப்படின்னாலும் ஆர் பிரைட்னிங் க்ரீம் தூங்கும் பொழுது நிச்சயமா காலையில பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்க ஃபேஸ் வாவ் நல்ல ஒரு க்ளோ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் தினசரி இது காலையில, ஸோ இன்னையிலிருந்து அகெயின் நீங்க எத்தனை CNT மீட்டிங்ஸ், LDPs ஆர் எனி அதர் ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா இதை ஒரு குறிக்கோளா வச்சு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க அப்படின்றது என்னோட ஒரு தாழ்வான வேண்டுகோள். ஸோ லேடிஸ்க்கு பார்க்கும் பொழுது இது பண்ணிட்டீங்க, லைக் கிளென்ஸ் பண்ணிட்டேன் மேம், மிஸ்ட், சன்ஸ்கிரீன் போட்டாச்சு, பிரைமர் போட்டாச்சு, காம்பேக்ட் போட்டாச்சு, இதுக்கு மேல நான் கொஞ்சம் கூட அழகா தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா பிரைமர் முடிச்சுட்டு நீங்க ஃபவுண்டேஷன் போயிடலாம். பிரைமர் முடிச்சுட்டு காம்பேக்ட் போடாதீங்க, பிரைமர் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் போயிடுங்க. ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நீங்க அகைன் காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு ஃபவுண்டேஷன் வேணாம்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் பேபி கிரீம் கூட யூஸ் பண்ணிட்டு அகைன் காம்பேக்ட் போட்டுட்டு அகைன் ஒரு காஜல், ஒரு மை காஜல் போட்டுட்டு அகைன் ஒரு லிப்ஸ்டிக், மிஸ்டர் ஆஃப் மிலானோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும் பொழுது நிச்சயமாவே உங்களோட க்ரூமிங், உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கே நீங்க ஒரு கண்ணாடியில பார்க்கும் பொழுது லைக் வாவ், ஓகே ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் அ லாட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ which is easy to use. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகெயின் டிராவல் ஃப்ரெண்ட்லி, 100% பிளான் பேஸ்ட் அப்படின்றதால எந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸுமே வரப்போறது இல்லை உங்களுக்கு. அண்ட் ஃபவுண்டேஷன்லுமே அகெயின் SPF15 இருக்கு. அண்ட் அகெயின் ஓவர் விண்டரா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வெலினோவோட லிப் பாம் யூஸ் பண்ணலாம். லிப் கேர் லிப் பாம்ல அண்ட் அதுல விட்டமின் இ இருக்கிறதால லிப்ஸை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்க போது. ஸோ அதுவுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பியூட்டியை நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கு இதுல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியே செம்ம பூமிங்ல போக ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு நல்ல க்ரோயிங் மார்க்கெட் இது. உங்களுக்கு
நீங்க நிறைய பேருக்கு ஸ்கின் கேர் ஆர் ப்ராடக்ட்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இன்கம் எடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்ரி மந்த் அந்த ப்ராடக்ட் காலி ஆக 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 தே ஹாவ் டு பர்ச்சேஸ் அகெயின் அண்ட் அகெயின் அவங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்கம் அதிகமாகும். ஸோ உங்க டீம்ஸுமே அதிகமா பில்ட் ஆகும். ஸோ நிறைய ரிசல்ட் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க டவுன்லைன்ஸ்ல நிறைய பேர் வரதை நீங்க தாராளமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நல்ல growthமே உங்களுக்குள்ளவே ஒரு பர்சனல் growthமே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்மளோட மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான், ஸ்கின் ஃபார்முலா 9, வெலினோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். 100% ப்ரீமியம் குவாலிட்டி ரேஞ்சஸ். ஸோ ஒரு ஆன்டிரோபோ ஆயில், கேஸ்டர் சீட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி டமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னா லைக் ப்ரீமியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்ல தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ 100% ப்ரீமியம் குவாலிட்டி. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா கலர் காஸ்மெட்டிக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 100% வர்த் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமருமே ஹாப்பி. ஸோ 100% வர்த் த இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் வெஸ்டிஜோட கோல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லா மக்களையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கான வெல்னஸ் ஆகட்டும், அவங்க என்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆர் எனி இதுல இருந்தாலும் அதை ப்ரொமோட் பண்றதாகட்டும், அது எல்லாமே கிளியர் ஆகுறது. அண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது, நிறைய ஆண்டர்ப்ரோனியர்ஸை உருவாக்குறது, அவங்கள சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது தான் நம்மளோட வெஸ்டிஜோட கோல். ஸோ எவ்ரி டே நம்ம கன்சிஸ்டண்டா ஸ்கின் கேர் பண்றோம், அதே மாதிரி நம்ம கன்சிஸ்டண்டா ஓடும் பொழுது நிச்சயமா நம்மளும் ஒரு விஎம்சிஎம் ஆகலாம், ஒரு மில்லினியர் ஆகலாம். நம்மளுமே வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட்ஸும் நமக்கும் கிடைச்சு நிறைய டிராவல் ட்ரிப்ஸும் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ வெஸ்டீஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி ஒரு ஃபென்டாஸ்டிக் அண்ட் வண்டர்ஃபுல் குவாலிட்டி. அண்ட் நம்மளோட கேர், ஸோ நம்மளோட பர்சனல் கேர் ஆகட்டும், அது எல்லாமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பிரத்யேகமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் ஆஃப் வெஸ்டீஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ so much for joining today and wish you wealth team. Thank you so much பிரியா. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு செக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான நாலேஜை நமக்காக பிரியா மேம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஸ்கின் கேர்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குதை நம்ம இன்னைக்கு பிரமிப்பா பார்க்க முடியுது. ஸோ ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இன் ஃபியூச்சர்ல வெல்னஸ் உடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஒரு கேட்டகரியா இருக்க போறது. செகண்ட் லார்ஜஸ்ட் டைரக்ட் செல்லிங் கேட்டகரியுமே பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக்ஸ்ல நீங்க பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறத நம்மளோட பிஎம் நமக்காக ரொம்ப அழகா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். டீம் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட நிறைய நாலேஜோட டீம்ஸ் மறுபடியும் மீட் பண்றேன். விஷ் யூ வெல். தேங்க் டீம், தேங்க்யூ ஸோ மச்.